இவளை சிறையில் அடையுங்கள். ஆனால் ஷேன்ஷா, இவள் குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படவில்லையே. இவள் நிரபராதியாகத்தான் இருக்கக்கூடும். ஜோதா பேகம், இது தர்பார் ஆகும். இங்கு சில சட்டத்திட்டங்கள் உள்ளன. முடிவுகள் சாட்சிகளின் அடிப்படையில் தான் எடுக்கப்படும். அந்த விஷக்குப்பி இவளுடைய அறையில் தான் கிடைத்தது. இதன் மூலம் இவர் குற்றவாளி என்று நிரூபணமாகிறது. இவளை இழுத்துச் செல்லுங்கள். என் மீது நம்பிக்கை வையுங்கள் ஜோதா பேகம். நான் இதை செய்யவே இல்லை. வேண்டுமென்றே என்னை சிக்க வைத்து விட்டார்கள். எனக்கு உயிர் பிச்சை அளித்தவருக்கே நான் எதிரியாக மாறுவேனா? இது தவறான கருத்தாகும். நான் சிறைச்சாலைக்கு செல்வதை நினைத்து சிறிதும் வருத்தப்படவில்லை. உண்மையான குற்றவாளி இன்னும் கோட்டைக்குள் சுதந்திரமாக திரிகிறார்கள். இதை நினைக்கும் போதுதான் என் மனம் மிகுந்த அச்சப்படுகிறது. நீங்கள் ஷேன்ஷாவை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இச்செயலை செய்தவன் மீண்டும் இவ்வாறு செய்ய அதிகமாக வாய்ப்புள்ளது. இது பொறுமையின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இனி நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? இச்சமயத்தில் தங்களுக்குத்தான் நிக்கா செய்ய வேண்டும். நம் மரியாதைக்குரிய அம்மிஜான் இந்த வயதில் அவருக்கு நிக்கா செய்து கொள்கிறாரே. மெதுவாக. யாராவது இதை கேட்டு அம்மாவிடம் சொல்லிவிட்டால் பிறகு உன் கதை அவ்வளவுதான். அதுவும் நன்மைதானே? இந்த கோர ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டுமே நமக்கு நன்மையை தரும். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவ்வாறு நடக்க விட மாட்டேன். எனக்கு அதில் விருப்பமில்லை. எது உனக்கு விருப்பமில்லை என் அருமை மகளே? அது ஒன்றுமில்லை அம்மா. அது நம் சக்கீனா நகைகள் வாங்க வேண்டும் என்று கூறினால் நான் வேண்டாம் என்று கூறிவிட்டேன், அவ்வளவுதான். எதற்காக நீ வேண்டாம் என்றால்? மாளிகையில் நிக்கா நடக்க போகிறது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதாவது வரவழைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் மாளிகையை விட்டு வெளியே செல்ல நினைக்காதீர்கள். சட்டத்தை நான் எவ்வாறு மதிக்கிறேன் என்று தங்களுக்கு தெரியும் அல்லவா? சரி, போகட்டும். வாருங்கள், வந்து உங்கள் அம்மாவை ஆற தழுவிக் கொள்ளுங்கள். உங்களை அன்பாக தழுவி பல காலங்கள் ஆகிவிட்டது. வாருங்கள். என் மனமே குளிர்ந்து விட்டது. செல்லுங்கள். சரி, நான் புறப்படுகிறேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. ஷேனாஸ், இந்த கலியுகத்தை பார்த்தாயா? யாரையுமே நம்ப முடியவில்லை. பார்ப்பதற்கு ஒரு விதமாகவும் பிறகு பழகுவதற்கு ஒரு விதமாகவும் இருக்கிறார்கள். ஜகீரா அவ்வாறு செய்வாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவளுக்கு ஒரு வாய்ப்பளித்தேன். அவள் செய்த குற்றத்தையும் நான் மன்னித்து என் சேவையில் வைத்துக் கொண்டேன். ஷேன்ஷாவின் உயிரை பறிக்க இவ்வாறு அவள் செய்வாள் என்று நான் நினைக்கவே இல்லை. என் மனம் கூட அங்கீகரிக்க மறுக்கிறது ஜோதா. இவ்வளவு காலம் என்னுடன் பழகி வந்திருக்கிறாள். இந்த நீண்ட காலத்தில் பொதுவாக மனிதர்களின் மனம் இவ்வாறு மாறுவது ஒன்றும் புதிதில்லையே. ஏன் நீ உன்னை வருத்திக் கொள்கிறாய் ஜோதா? அந்த குதாவிற்கு பல கோடி நன்றிகள். நம் செயின்ஷா, உன்னுடைய கணவர் இப்பொழுது நன்றாக இருக்கிறார். அது உண்மைதான். அந்த கடவுள் என் கணவரின் உயிரை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. இன்னும் எவ்வளவு காலம் உன் கணவரை அந்த குதா காப்பாற்றப் போகிறார் ஜோதா? ஷேனாஸ், உன்னுடைய கைகளுக்கு என்னவாயிற்று? இது தவறுதலாக நான் வெந்நீரில் கையை வைத்து விட்டேன். எத்தனை முறை கூறுவது? கவனமாக இருக்க மாட்டாயா? எச்சரிக்கை! மன்னாதி மன்னர் ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சரி, நான் செல்கிறேன். வணக்கம் ஷேன்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். என்னவாயிற்று? களைப்பாக காணப்படுகிறீர்கள். இதை தாங்கள் கூறுகிறீர்களா? எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறீர்கள் என்று தங்கள் முகத்தை ஒரு முறை பாருங்கள். என்னை சமாதானப்படுத்த வேண்டாம். இப்படி வந்து அமருங்கள். நான் உங்கள் தலையை பிடித்து விடுகிறேன். தங்களுடைய களைப்புக்கு என்ன செய்வது ஜோதா பேகம்? சரி, நாம் ஒன்று செய்வோம். தோட்டத்திற்கு செல்வோம். அங்கு அமைதியாக இருக்கும்.
நீ சாப்பிடவில்லையோ? ஆ, அம்மிஜான், எனக்கு பசி இல்லை. எதுவும் பேசாமல் சாப்பிடு. இது என்னுடைய கட்டளை. குழந்தைகளுக்கு பாயாசம் பரிமாறவில்லையா? இந்த ஷகீமா இப்படித்தான். சிறு வயதிலிருந்தே உணவு உண்ண மிகவும் மடம் பிடிப்பாள். இவளை நன்றாக திட்டி இவ்வாறு கிள்ளினால் தவிர இவள் ஒழுங்காக உண்ண மாட்டாள். என்ன ஷகீனா? இதையும் சாப்பிடுங்கள். இது இது என்ன? சிங்கத்தின் இருதயம். அவருக்கும் பரிமாறு. பார்ப்பதற்கு நன்றாகத்தான் உள்ளது, ஆனால் என் வயிறு நிரம்பி விட்டதே. ஹுசூருடைய விருப்பம் போல ஆகட்டும். ஃபாசில் பேக், தங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நன்றாக உள்ளது. அற்புதம். மனதை கொள்ளையடிக்கிறது. ஆஹா, உங்கள் ரசனையே ரசனை. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது பேகம் சாஹிபா. மிக அற்புதம். என்ன யோசிக்கிறீர்கள் ஜோதா பேகம்? ஒன்றுமில்லை ஷேன்ஷா. தங்கள் மனதில் உள்ளதை என்னிடம் மறைக்கிறீர்கள் அல்லவா? என்னவென்று கூறுவது? ஜாகிராக்கு உதவி செய்தும் உங்களுக்கே அவள் இப்படி துரோகம் செய்வாள் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஜோதா பேகம் பொதுவாக நல்லபடியாக நடந்து கொள்வது சில பேருக்கு சில நேரங்களில் பிடிக்காது. அதே போல் ஜாகிரா என்னை புரிந்து கொள்ள தவறிவிட்டாள். சரி, போகட்டும். வஞ்சகமாக திட்டம் தீட்டியிருக்கிறாள். இருப்பினும் அவளுக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்கின்றன அல்லவா? அது மட்டுமல்ல, மோத்தி மற்றும் ஷெஹனாஸை தவிர உங்கள் அறைக்கு வர அவளுக்கும் உரிமை இருக்கிறது. இரண்டாவது, பல வகையான நஞ்சுகளை பற்றி அவளுக்கு தெரியும். மூன்றாவது, அவளது அறையில் அந்த விஷக்குப்பி இருந்திருக்கிறது. அதுதான் அவளை குற்றவாளி என்று நிரூபித்திருக்கிறது. அவளுடைய துர்பாகியத்தை பாருங்கள். கருணை கிட்டையும் அவளுக்கு அது உதவவில்லை. ஜோதா பேகம், உண்மையை கூற வேண்டும் என்றால் எனக்கு ஜாகிராவை பற்றி சிறிதளவும் கவலை இல்லை. ஏனென்றால் அவள் ஒரு எய்யப்பட்ட அம்புதான். அதை செய்ய சொன்னது யார் என்பது எனக்கு முதலில் தெரிய வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக இவள் தன்னுடைய பழைய எஜமானியான பெனசிருக்காக இப்படி செய்தாளா அல்லது புதிதாக யாராவது வந்திருக்கிறாரா என்பதை நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஷேன்ஷா ஜக்கீரா இவ்வளவு காலமாக என்னோடு இருந்து வருகிறாள். அப்படி இருக்கும்பொழுது அவளின் நடத்தையில் எனக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. அதோடு நான் தான் இந்த செயலை செய்தேன் என்று அவள் ஒத்துக்கொள்ளவும் இல்லை. குற்றவாளிகள் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சந்தர்ப்பமும் சாட்சியங்களும் தான் அதை நிரூபிக்கும். போகட்டும், வாருங்கள். ஷேன்ஷா, ஜக்கீரா இங்கு மாளிகையில் தான் இருந்தாள். பிறகு அப்படி விஷயத்தை வெளியிலிருந்து கொண்டு வர ஜோதா முடியும்? பேகம், நான் அதை பற்றி மீண்டும் பேச விரும்பவில்லை. பாருங்கள், காற்று எவ்வளவு இனிமையாக வீசுகிறது. இந்த அருமையான நேரத்தை என் விசேஷ பேகத்தோடு நான் கழிக்க விரும்புகிறேன். உண்மை என்னவென்றால் ஜோதா பேகம், நான் உங்களோடு இருக்கும் போது என்னையே மறந்து விடுகிறேன். மிகவும் கடினமான நேரம் கூட எளிதாக கடந்து போய் விடுகிறது. அதே போல் நீங்கள் என்னோடு இல்லாவிட்டால்... அவ்வாறு கூறாதீர்கள் ஷேன்ஷா. இனி நான் எப்பொழுதும் உங்களோடு தான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும். ஒரு முறை பிரிந்து சென்றேன். இனி எப்பொழுதும் பிரிய மாட்டேன். மோதி, ஜோதா எங்கே? செயின்ஷாவுடன் அவர் தோட்டத்தில் உள்ளார். இப்பொழுது நாம் அங்கு செல்லக்கூடாது. ஆனால் நான் செல்வேன். என்னிடம் மின்மினி பூச்சி உள்ளது. இது போன்ற மின்மினி பூச்சிகளை ஜோதா இதுவரை பார்த்திருக்கவே மாட்டார். நான் செல்கிறேன். ஷெனாஸ், நில். அவர் ஏற்கனவே இதை பார்த்திருப்பார். ஷெனாஸ், ஷெனாஸ், செல்லாதே, நில். அப்படியா? தடுக்க முடிந்தால் என்னை தடுத்து பார். ஆனால் அதற்கு நீ முதலில் என்னை பிடிக்க வேண்டும். என்ன பெண் இவள்? ஒரு நாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து இவளை நிந்திக்கப் போகிறார்கள். மன்னித்து விடுங்கள். நீங்கள் மிகவும் வேகமாக வந்ததில் நான் கவனிக்கவில்லை. எழுந்திரியுங்கள். வேண்டாம், நானே எழுந்து விடுகிறேன்.
உன்னுடைய கைகள் எவ்வாறு எரிந்தது? அது அது தண்ணீரால். சில நேரம் குளிர்ந்த நீரும் கையை சுட்டுவிடும். ஷேனாஸ், கவனமாக செல்ல மாட்டாயா? தொடர்மல் அவர்களே, மன்னித்து விடுங்கள். இந்த சேனாஷ் எதுவும் புரிந்து கொள்ள மாட்டாள். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷைனாஸ், பார்த்து செல்வாயாக. வேகமாக ஓடக்கூடாது, ஓடினால் காயம் ஏற்பட்டுவிடும். இதே போன்ற தீக்காயம் ஷைனாஸின் கைகளில் எப்படி வந்திருக்கும்? இது அந்த விஷத்தால் ஏற்பட்டதாயிற்றே. இந்த நேரத்தில் யாராக இருக்கக்கூடும்? ஒருவேளை தொடர்மல் அனுப்பிய சிப்பாய்களா? இல்லை, நான் கதவை திறக்க மாட்டேன். வந்திருப்பது பெண் காவலாளர், கதவை திற. பயப்படாதே, நான் மகாமங்காவின் விசுவாசி. உன்னுடைய ஆட்கள் தான் இந்த தகவலை உனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். பேகம் மகாச்சூச்சக்கின் மடலா? அன்புள்ள நிகார், நீ மாளிகையில் பிரவேசித்து விட்டாய். இதை கேள்விப்பட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இனி கவலை கொள்ள எதுவும் இல்லை. நாம் நம் இலக்கை நெருங்கி விட்டோம். நான் வாக்களிக்கிறேன், விரைவிலேயே என்னுடைய ஆட்கள் கோட்டையை தாக்குவார்கள். அச்சமயம் நீ இழந்த உரிமைகள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, நல்ல செய்தி கிடைத்துள்ளது. தாங்களா? இளவரசர் அவர்களே, தங்களிடம் ஒரு விண்ணப்பம். விண்ணப்பம் என்று கூறாதீர்கள், கட்டளையிடுங்கள். எனது விருப்பம் என்னவென்றால், நமது நிக்கா சடங்குகளில் முக்கியமானவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும். நமது இந்த பந்தம் பற்றி, இந்த நிக்கா பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வதில் எனக்கு சிறிதும் விருப்பம் இல்லை. அது உங்களுக்கும் மிகவும் நன்மையை பயக்கும். நிச்சயமாக நீங்கள் கூறுவதும் சரிதான். நானும் இந்த நிக்காவை ரகசியமாக வைக்க விரும்புகிறேன். நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள். தங்களிடம் ஒரு ஈர்ப்பு உள்ளது. நன்றி பேகம் சாய்பா. ஆனால் பலவீனமாகவும் உள்ளீர்கள். சாதாரணமானவர்களைப் போல வலியும் எடுக்கிறது, அதோடு குருதியும் வருகிறது. இந்த உலகத்தில் சிலருக்கு காதல் என்ற விஷயம் வலியிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. எந்த அளவிற்கு வேதனையோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி. தங்களுக்கு வரப்போகும் வேகத்தை பற்றி சற்று புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் உன்னை பார்க்கவில்லையே. நான் இப்பொழுது மறைந்து கொண்டிருந்தேன். நான் இல்லாத பொழுது என்னை எவ்வளவு நினைக்கிறீர்கள் என்று பார்க்க விரும்பினேன்.
ஆனால் தங்களுக்கு என் நினைவு வருவதே இல்லை. என்னை பற்றி தங்களுக்கு நினைவூட்டினால் என்னை பற்றி நினைப்பீர்கள் என்று யோசித்தேன். அதான் தங்கள் முன்பு திடீரென்று தோன்றி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் என்று நினைத்தேன். என்னை ஆச்சரியப்படுத்துவது சுலபம் அல்ல. இப்பொழுது இங்கே நடப்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவதையே நான் மறந்து விட்டேன். ஜலாலின் தலைப்பாகையில் நஞ்சை தடவியது யார் என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய். நான் கேள்விப்பட்டேன். பாவம் ஜோதா பேகம் மிகவும் கவலையாக இருப்பார் அல்லவா? இருக்கத்தானே செய்யும். நஞ்சை தடவியது அவரது அடிமைதானாம். இதற்காகத்தான் யாரையுமே இந்த காலத்தில் நம்மால் நம்ப முடிவதில்லை. நீங்கள் சற்று நகராதீர்கள். இருங்கள், அப்படியே இருங்கள். உங்கள் ஆடையில் யாராவது விஷத்தை தடவி இருப்பார்கள். என்ன செய்கிறாய்? என்னையும் தடுக்கிறீர்கள்? ஒருவேளை என் கணவர் ஆடையில் யாராவது நஞ்சை தடவி இருந்தால் நான் எச்சரிக்கையாக இருக்க விரும்புகின்றேன். அதனால்தான் நான் தங்களுடைய ஆடையையும் அத்தை ஆடையையும் சோதனையிட்டு விட்டேன். இதோ பாருங்கள், நன்றாக பாருங்கள். என் கைகளுக்கு ஒன்றுமாகவில்லை. நல்ல விஷயம் என்னவென்றால் அவர் ஆடைகள் சரியாகத்தான் உள்ளது. ஆனால் யாருக்கு தெரியும், ஒருவேளை இதில் நஞ்சு இருந்தால்? ஆகையால் தான் நான் கூறுவதை கேளுங்கள். இப்படி உட்கார். என் ஆடையில் விஷம் தடவி இருந்தால் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். அதோ அங்கு மேல் லோகத்தில் இருந்திருப்பேன். புரிந்ததா? தங்களுக்கு நடக்க கூடாதது நடந்திருந்தால் பிறகு நான் என் கணவரை இழந்திருப்பேனே. பிறகு நான் எவ்வாறு உயிர் வாழ்வேன்? தங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. என் கணவர் நலமாக இருக்க வேண்டும். நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீங்கள் என்னை பற்றி எதுவும் யோசிப்பதே இல்லை. அவரை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கும் போதெல்லாம் இவர் என்னை அருகிலேயே சேர்ப்பதில்லை. நீங்கள் செய்தது மிகவும் நல்ல வேலையாத்தியவர்களே. ஷாயின்ஷா மிகவும் மகிழ்ச்சி அடைவார். எந்த குழந்தைக்கும் தன் தாயின் கையினால் செய்யப்பட்ட உணவு என்றால் அதற்கு ஈடு இணையே இல்லை. என்ன செய்வது சலிமா பேகம்? சிறிது நேரம் கவலைகளை எல்லாம் மறந்து ஆனந்தமாக இருப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை செய்தேன். ஜலாலுக்கு சிறுவயதில் நான் பெரிதாக எதுவும் செய்ததில்லை. நான் என் கைகளால் அவனுக்கு சமையல் செய்யும் போதெல்லாம் மனதுக்கு நிம்மதி கிடைக்கிறது. ஜலாலுக்கு நான் சமைத்த உணவை சாப்பிடுவது மிகவும் பிடிக்கிறது. எச்சரிக்கை! இந்துஸ்தானின் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆதாப் ஷெஹன்ஷா. ஆதாப். என்னோட உணவருந்த நீங்கள் அனைவரையும் அழைத்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது தாயே. உனக்கு பிடித்த உணவுகளை நான் என் கையால் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் ஜலால். என்னால் இனி பொறுத்திருக்க முடியாது. வாருங்கள். சாப்பிட ஆரம்பி ஜலால். சற்று பொறுங்கள் ஷெஹன்ஷா. என்னவாயிற்று ஜோதா பேகம்? என்னை மன்னிக்க வேண்டும் அத்தை. இவர் உண்பதற்கு முன்பாக நான் அதை ருசி பார்க்க வேண்டும். பிறகுதான் இவர் உண்ண வேண்டும். என்னை மன்னியுங்கள் பேகம் ஜோதா. இந்த உணவை சமைத்தது மகாராணியார்தான். ஷெஹன்ஷாவின் தாயார், அதாவது ராஜா மாதா அவர்கள் மீதே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறதா? மகாமங்கா சரியாக தான் கூறுகிறார். இது மிகப்பெரிய அவமானமாகும். கனவில் கூட என்னால் அத்தை அவர்களை சந்தேகிக்க இயலாது. ஆனால் இங்கே கடந்த சில நாட்களாக ஷெஹன்ஷாவுக்கு எதிராக சதி வேலைகள் நடப்பதால் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என்னுடைய அறைக்கு வந்து விஷத்தை கலக்க முடியும் என்ற போது ஷெஹன்ஷாவின் உணவிலும் ஆபத்து இருக்கலாம் அல்லவா? ஜோதா பேகம், என்ன கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் எல்லையை மீறிக் கொண்டிருக்கிறீர்கள். ராஜமாதாவையே சந்தேகிக்கிறீர்கள்.